நானும் உங்களை காணோன்னு ரொம்ப பயந்து போயிட்ட வினோதினி. உங்களை பார்த்த இந்த நிமிஷம்தான் என் இதயத்துக்குள்ள மூச்சு காத்தே போகுது. இது உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசை, ஆனா சொல்ல முடியல. நானாச்சும் பரவாயில்லைங்க, வினோதினியை காணோன்னு சார் தான் ரொம்ப தவிச்சு போயிட்டாரு. அவரை பார்க்கறதுக்கு எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த தவிப்ப அவர் முகத்துல பார்க்கணுமே, அவ்வளோ பாவமா இருந்துச்சு. அவருக்கு இவங்க மேல எவ்வளவு பெரிய அன்பு இருக்குதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. ஏங்க, சாரு கிடைக்கிறதுக்கு நீங்க உண்மையிலே கொடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு வேறு சொன்னாரு. எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? இது எங்களோட கடமை. எங்க அக்காக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் எப்படி சும்மா இருப்பேன்? நீங்க அவசரம் மீட்டு கொடுத்துருக்கீங்க. ஏதாவது சொன்னீங்களா? இல்ல. சரி சரி, எல்லாரும் ரூமுக்கு போலாம். இப்ப தனியா போற நீங்க நாளைக்கு ஒன்னா போறீங்க. விடிஞ்சா கல்யாணம். சரி போலாமா? சரி வாங்க சார், வாங்க சார். சிவா, அம்மா மேல ரூம் இருக்குப்பா. இல்லம்மா, வினோதினியை சுத்தி ஏகப்பட்ட ஆபத்து இருக்கு. இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தே ஆகணும். நீங்க இந்த கல்யாண பொறுப்பை என்ன நம்பி ஒப்படைச்சிருக்கீங்க. இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்தா தானே உங்ககிட்ட எனக்கு இருக்கிற நல்ல பேரை நான் காப்பாத்திக்க முடியும். உனக்கு வினோ மேல இவ்வளவு அக்கறை இருக்குல்ல, அப்புறம் ஏன்பா வினோவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு போலீஸ் முன்னாடியும் அத்தனை பேர் முன்னாடியும் சொன்னேன். அதை கேட்டு வாசு தம்பி மனசும் கற்பக மனசும் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். அது ஏன்பா அப்படி ஒரு வார்த்தை சொன்ன? அவளுக்கு விருப்பமே இல்லைனாலும் நாம எல்லாருமே அவளுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு தான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அவளை இங்க வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்கோம். நம்மளே இதை கெடுக்கலாமா சொல்லு? அம்மா, சத்தியமா இந்த கல்யாணத்தை நிறுத்தணுங்கிற எண்ணத்துல நான் அப்படி சொல்லலாமா? இவங்களை காணமே அப்படிங்கிற பதட்டத்துல தான் அப்படி சொன்னேன். அம்மா, இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்தாகணும்னா அதுக்கு கல்யாண பொண்ணு இருக்கணும் இல்லையா? போலீஸ்காரங்க வினோதினியை சீக்கிரமா கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க சரியா விசாரிக்கணும்னா நாம எல்லா உண்மையும் அவங்க கிட்ட சொல்லிதானே ஆகணும். அந்த எண்ணத்துலதான் நான் அப்படி சொன்னேனே தவிர்த்து யாரையும் காயப்படுத்தணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாதுமா. நீ தப்பான நோக்கத்துல சொல்லிருக்க மாட்டேன்னு எனக்கும் தெரியும்பா. இருந்தாலும் அவ மனச நீ சரியா புரிஞ்சுக்கிட்டேங்கிறதுனால அவளுக்கு நல்லது பண்றோம்னு நினைச்சு உண்மைய சொல்லிடுவியோன்னு நான் பயந்துட்டேன்பா. இங்க பாருப்பா, அவளுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைனாலும் அவளுக்கு இந்த கல்யாணம் எத்தனை அவசியம்னு நமக்கு நல்லாவே தெரியும். போதும்பா, அவ வாழ வேண்டிய வாழ்க்கையை தொலைச்சிட்டு எங்க சந்தோஷத்துக்காக அவ வாழ்ந்ததெல்லாம் போதும். அவ இப்ப மனசு மாறாம இருந்தாலும் தாலி ஏறினதும் எல்லாம் சரியாயிடும். அவ மனசு மட்டும் என்ன கல்லா? அதெல்லாம் மாறுவா. வாசுக்கு இருக்கிற நல்ல மனசு அவளை சீக்கிரமாவே மாத்திரும். அந்த தம்பியால மட்டும்தான் வினோவை முழுசா புரிஞ்சு நடந்துக்க முடியும்.